தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் காலை வணக்கங்கள். இன்றைய தியானம், நம்புங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 115:11, எரேமியா 17:7, சங்கீதம் 62:5, சங்கீதம் 39:7. இப்போதும் ஆண்டவரே, நான் எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. படைத்தவரை நம்புங்கள். நம்முடைய தேவன் நம்மை படைத்தவர். படைத்தவரை நம்புங்கள் என்று அழகாக சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். படைத்தவரை நம்பும் பொழுது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். காரணம், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், வார்த்தைகள் ஒழிந்து போகாது. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது நீ வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று. அவருடைய வார்த்தையை நம்புங்கள். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். என் வசனம் வெறுமையாய் இடத்தில் திரும்பி வராது. அவருடைய நாமத்தை நம்புங்கள். சிலர் ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர் நாமம் எல்ரோய். அவர் நாமம் இருக்கிறவராக இருக்கிறவர். அவர் நாமம் யெகோவா. அவர் நாமம் யெகோவா ஈரே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா நிசி, யெகோவா ரூபா, யெகோவா ராஃபா, யெகோவா மக்காதீஸ், எல் ஓலம், எல் எலியோன், எல் ஷடாய், எல் ரோயி. இப்படி நாம் அவருடைய நாமத்தை நாம் சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது, நம்பும் பொழுது, நிச்சயவனுடைய நாமம் சேனைகளின் கர்த்தர். நான்காவதனுடைய கிருபையை நம்புங்கள். கர்த்தாவே, நான் உன்னுடைய கிருபையை நம்பியிருக்கிறேன். என் கிருபை உனக்கு போதும். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் கிருபை உன்னை விட்டு விலகாது. உண்மையான ஊழியக்காரரை நம்புங்கள். உண்மையான ஊழியக்காரர் நமக்காக பரிந்து பேசுவார்கள். நம்முடைய நலனில் அக்கறை உள்ளவர்கள். உண்மையான ஊழியக்காரர்கள் தான் நமக்கு ஆலோசனை கொடுக்க முடியும். ஒருவர் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து, தேவ வார்த்தையை குறித்து எடுத்து சொல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் உங்கள் மேல் அக்கறை உள்ளவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஜபத்தை நம்புங்கள். நன்றி அறிதல் உள்ளதை நம்புங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார்கள். நல்லதே நடக்கும், விரைவில் நடக்கும். கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். வழி இல்லாத இடத்தில் வழியை உண்டு பண்ணுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபைகள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.